உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த முறை நம்மகிட்ட நேர்காணல் கொடுப்பதற்கு தமிழும் மரமும் வலையொலியோட அண்ணன் ஜெயப்பிரகாஷ் நம்மோடு இணைந்து இருக்கிறாங்க. அண்ணன் வணக்கம். வணக்கம் தம்பி. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம 2 பேரும் பேசி உங்க சேனல்ல. சரிண்ணா, நம்ம நேரா விவாதத்துக்குள்ள போயிருவோம். தமிழ்நாட்டு அரசியல்ல நாம் தமிழர் கட்சியோட அரசியல யாராலயுமே ஏற்றுக்கொள்ள முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா, தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி மீது நெறைய அடக்குமுறை, நெருக்கடி எல்லாம் குடுத்துக்கிட்டு வராங்க. முதல்ல அரசியல்னா என்னங்கிறத இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும், ஆதரவா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அத இந்த மக்களுக்கு எப்படி நீங்க புரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களோட பார்வையில? அதாவது இந்த கேள்வி உண்மையிலே இதுதான் இந்த காலகட்டத்துக்கு ஒரு தேவையான கேள்வியா நான் பார்க்குறேன். இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க தொடக்கத்துல இந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு கேள்வி வச்சீங்களா? அதாவது யாருமே இந்த அரசியலை ஏத்துக்கலையோ அப்படின்ட்டு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. யாருமே ஏத்துக்கலையான்னு இல்ல. இந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இந்த அதிகார வர்க்கம் அதனால அண்ணன் சீமானுடைய அரசியலையும், நாம் தமிழர் கட்சியோட எழுச்சியையும் பார்த்து பயப்படுது. அப்போ இந்த அரசியல்ங்கிறது நீங்க அண்ணன் சீமான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்றது போல் நீங்களோ நானோ வேண்டாம், எனக்கு இந்த அரசியல் வேண்டாம் தான் சொல்லல. நான் என்னோட பேர்ல நான் சாதியை ஒழிச்சிட்டேன், இல்ல அதனால சாதி ஒழிஞ்சிட்டுன்னு சொல்லி ஒரு பொய்யை இங்க ஒரு சமூகத்துல கட்டமைக்கிறாங்கல்ல. நீங்க சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணினதுனால இங்க சாதி ஒழிஞ்சிட்டானா இல்ல. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி இந்த அரசியல், நான் சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து, நான் போடக்கூடிய ட்ரெஸ்ல இருந்து, நான் விடக்கூடிய மூச்சு காட்டுல இருந்து, நான் என்ன மாதிரியான திருமணம் பண்றேங்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்குங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த அரசியலை நான் வெறுத்தாலும் இந்த அரசியல் என்னை வெறுக்காது. அப்ப இந்த அரசியலுக்கு நான் ஒரு பகடக்காய் அப்படின்னு நான் புரிய வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அரசியல நாம பேசணும். அப்ப இந்த அரசியலை ஒரு சாதாரண மனுஷனும் புரியணும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அங்க வந்து அண்ணன் பேசக்கூடிய அந்த அரசியல்னா என்ன அப்படின்னா, கடைசியாக அது அண்ணன் சொன்ன மாதிரி அது ஒரு வாழ்வியல். அரசியல் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. அது ஒரு வாழ்வியல். அப்ப அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆய்வு பண்ணும் பொழுது அந்த அரசியல்னா என்ன அப்படின்னு புரிய வரும். இப்போ இதுல ஒரு நுட்ப அரசியல் இருக்குது. நுட்ப அரசியல்னா வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு நல்ல கருத்தை ஒரு சாத்தானும் சொல்லும், கடவுளும் சொல்லுவார். அப்போ சீர்திருத்த கருத்தை யாருனாலும் பேசலாம். ஆனா அந்த சீர்திருத்த கருத்தை பேசக்கூடியவர்கள் இந்த இனத்திற்கு உண்மையிலேயே அந்த சீர்திருத்த கருத்தை சட்ட ரீதியாக ஆக்குறதற்கு என்ன முனைப்பு எடுத்தாங்க, அந்த அரசியலை தான் இங்க புரியணுங்கிற. அங்கதான் அண்ணன் சீமான் சொன்னது போல் ஈவே ராமசாமி இந்த களத்தில் இறங்கி இந்த தமிழ் சமூகத்திற்கு போராடி இருக்கிறாரா? உண்மையிலே அவர் தமிழை ஒரு பக்கம் பாராட்டியும் பேசியிருக்கிறாரு, தமிழை ஒரு பக்கம் இகழ்ந்தும் பேசியிருக்கிறார். கரெக்ட் தானே? அப்போ இதுல உள்ள நுட்ப அரசியல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திராவிடம், இந்த திமுக, இந்த அதிமுக, இந்த மாதிரி கட்சிகளை தாண்டி இந்த மக்கள் இன்னைக்கு அண்ணன் சீமான் பேசக்கூடிய அரசியலை அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள், நம்ம சீபா ஆதித்தனாராக இருக்கட்டும், இல்ல ஐயா ஜீவானந்தமாக இருக்கட்டும், இல்ல மற்ற உறவுகள் ஐயா ரெட்டைமலை சீனிவாச பறையனாராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஐயா அயோத்திதாச பண்டிதராக இருக்கட்டும், இப்படி அப்போ இவர்கள் எல்லாம் பேசின அந்த அரசியல் இதற்கு ரொம்ப சிம்பிளா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன். வேற ஒண்ணும் கிடையாது. கன்னியாகுமரியில நடந்த கொலை. இப்போ அந்த பாதிரியார் தினமும் அன்பையும் சமாதானத்தையும் தான் போதிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த கடவுளோட அந்த பீடத்துல, அந்த கோயில் பீடத்துல. ஆனா கடைசியில அவரே அந்த கொலையில இன்வால்வ் ஆயிருந்தாரு. அப்போ அந்த பாதிரியார் முதல்ல பயிற்சி எடுக்கும் பொழுது உண்மையிலே அந்த வேத வசனத்தை ஆண்டவரோட அந்த வார்த்தைகளை கேட்டு நல்லதா தான் இருப்பாரு. என்னைக்கு திமுக கூட கூட்டணி வச்சாரோ அன்னைக்கு பிடிச்சது அவர் சாத்தான். அப்போ அந்த சாத்தானுக்கு வேதம் போதுனது யாரு? ஈவே ராமசாமி அப்படிங்கிற. அவ்வளவுதான். நீங்க சொல்ற கருத்துல இருந்து எனக்கு இன்னொரு கேள்வி ஒண்ணு பிறக்குது. என்னன்னா, மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலிருந்துமே அரசியல் பிறக்குதுன்னு புரட்சியாளர் லெனின் வந்து சொல்றாங்க. அப்படி இருந்தும் கூட இந்த மக்கள் வந்து அவங்களுக்கு அந்த அரசியல் புரிதல்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குதோ? ஏன்னா, இந்த ஒவ்வொரு முறையுமே தன்னோட வாக்க வந்து பணத்திற்காக அவங்க வந்து அடமானம் வைக்கிறாங்க. அதேபோல அரசியல் பத்தி பேசப்போனா, இங்க இருக்கக்கூடிய அரசியல் நமக்கு என்ன செய்ய போகிறது? நமக்கா வந்து இவங்க எதுவும் நல்லது செஞ்சிட போறாங்களா? அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கிறாங்க. ஆனா சீமான் பேசக்கூடிய மக்களுக்கான அரசியலா இருந்தாலும் சரி, ஒரு சில நேரம் வந்து இது வந்து ரொம்ப பழமைவாதம்னு சொல்லி பல அவதூறுகள் பரப்பும்போது, அதையுமே மக்கள் நம்புறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்ப மக்கள் அரசியல்ல இருந்து ரொம்ப தூரம் விலகி இருக்கிறாங்களா? இல்ல இது உண்மையிலே ஒரு ஆழமான கேள்வி. ஒரு சாதாரண மனிதனாக நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? ஒரு சமூகத்தில் ஒரு அங்கமாக நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? இல்ல ஒரு தலைவனாக நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? இப்போ ஒரு சாதாரண மனிதனாக நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்ன? நம்மளை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. நம்மளும் யாரையும் ஏமாத்தக்கூடாது. நம்மளையும் ஒருத்தன் ஏமாத்தக்கூடாது. நான் ஒரு சாதாரண மனுஷனோட எதிர்பார்ப்பு. ஒரு சமூகமாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் என் வீட்டுக்காரனும், இல்ல நானும் என்னுடைய நண்பனும் சாதி பார்க்காம பழகணும். ஏற்றத்தாழ்வு, அவன் என்னோட பெரிய பணக்காரனா இருந்தாலும் என்ன மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும், அன்பு செலுத்தணும்.
புரியுதுல உங்களுக்கு? அந்த கௌரவம் அப்படிங்கிற கோட்பாட்டுல நான் இயங்குறேன் இந்த சமூகம்னு சொல்லும் பொழுது. சரிங்களா? அது எந்த சமூகத்துல நான் பழகினாலும் அவனும் என்ன மதிக்கணும், நானும் அவனை மதிக்கணும். அதுதான் சமூகம். ஒரு தலைவனாக அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்ப நான் வந்து எனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்கு. ஒரு மனைவின்னு சொல்லும்போது, அதுதான் ஒரு குடும்ப கட்டமைப்பு. அந்த குடும்பத்திற்கு நான் தலைவனாக பார்க்கும்பொழுது, என்னுடைய இயல்பான குணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றத என் குழந்தை, என் பிள்ளைகள், என் பொண்டாட்டி கேட்கணும். சரிங்களா? இப்ப இந்த 3 இதுல இருக்கும் பொழுது, நீங்க கேட்டீங்கல்ல, அரசியல்ல ஏன் சாதாரண மனுஷன் தன்னை வந்து விலக்கி பார்க்குறான் அப்படின்னா, வேற ஒண்ணும் கிடையாது. நான் வந்து ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார்னா ஒரு நிறுவனத்துல, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்துல நான் வேலை செய்றேன்னு வச்சுக்கிறோமே. எனக்கு அந்த 20,000 சம்பளம் ஒரு கார்ப்பரேட் சேலரி மாரி பார்க்கப்படும். அப்போ இந்த டைரக்ட்டான இந்த சம்பளம், இல்ல நான் சொன்னேன்ல ஒரு தொழில் பண்ணும்பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய லாபம், அந்த லாபம் மூலமாக நான் ஒரு கார் வாங்குறேன், இல்ல இன்னொரு வீடு வாங்குறேன்னு சொல்லும்பொழுது, இது எல்லாமே என்னுடைய உழைப்புலேருந்து எனக்கு டைரக்ட்டா ஒரு லாபம் கிடைக்கிறதுனால, எனக்கு வாங்கும் திறன் இருக்கிறதுனால, இந்த அரசியலை ஒரு சாதாரண உழைக்கும் மனிதன் இருக்கான்ல, அவன் வந்து இந்த அரசியல தூரமா நின்னு பார்க்குறான். அவன பொறுத்தவரைக்கும், "எதுக்கப்பா பிரச்சனை? நான் வேலைக்கு போறேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லல்ல." அதாவது நம்மளோட வாழ்க்கைக்கு இந்த அரசியலுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாரி மக்கள் யோசிக்க தொடங்குறான்னு சொல்ல ஆ வர்றீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ நாளைக்கு அந்த முதலாளிக்கு தொழில் நஷ்டமாயிடுச்சு. அதற்கு இந்த அரசு இயக்கக்கூடிய ஒரு புதிய சட்டமாக இருக்கலாம். இல்ல அவருக்கு இங்க புதுசா கொண்டு வந்திருக்கிற ஒரு டாக்ஸ் ரெஜிம்னு சொல்லுவோம்ல, அந்த டாக்ஸ் ஃபார்முலா அது அவருடைய தொழில பாதிக்கலாம். அப்போ அவர் அந்த தொழில பாதிக்கும்போது இவருக்கு வேலையில போகலாம். இல்ல இந்த நிறுவனம் தன்னுடைய பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும்பொழுது, இவருடைய திறமை, திறன் அந்த நிறுவனத்துக்கு தேவையில்லாம போகலாம். அவர வேலைய விட்டு நீக்கலாம். இதுக்கு எல்லாமே பின்னாடி ஒரு அரசியல் இருக்கா? இல்லையா? அப்ப இயற்கையாவே ஒரு மனுஷனோட எதிர்பார்ப்பு என்னன்னா, நான் எனக்கு டைரக்ட்டா ஒரு லாபம் கிடைக்கணும். அப்ப அரசியல்னு சொல்றது எனக்கு தெரியாம நடக்கிற திருட்டு. ஆனா, அது என்ன பாதிக்கல. அதான் சொன்னேன்ல, விலைவாசி உயர்வு என்ன இன்னைக்கு பாதிக்கல. ஒரு 6 மாசம் கழிச்சு தான் பாதிக்க போகுது. அதனால இந்த அரசியல் நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறேன். அதுக்கப்புறம் அதிகாரத்தை நோக்கி பயம். அதற்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். இப்ப கரண்ட்டா தினமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்ப கூட ஒரு சேனல்ல பார்க்குறேன். நம்ம சமர்க்களம் அந்த அண்ணன் சேனல்ல பார்க்குறேன். 5 பள்ளிக்கூடத்துல வந்து வெடிகுண்டு வச்சிருக்காங்களாம். அப்ப அமைதியின் நகரம்னு சொன்ன தமிழ்நாட்டோட பரிணாமம் இன்னைக்கு எத நோக்கி போய்க்கிட்டு இருக்கு? அப்ப இந்த செய்திய படிக்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதனுக்கு பதறுமா? பதறாதா? இந்த மனித இனத்தோட இயற்கையான உளவியலே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட இப்போதைக்கு வாங்குற திறன் இருக்குப்பா. அதனால இவன் சொல்றது எனக்கு பைத்தியக்காரத்தனம். நான் என்னைக்கு பிச்சை எடுக்கிறேனோ, அன்னைக்கு தான் நான் இவன தேடுவேன். இது இது இன்னைக்கு நேத்து இல்ல. இது உலக வரலாற்று எல்லாத்தையும் நீங்க எடுத்து நீங்க நல்லா ஆய்வு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, புரட்சி என்பது, இல்ல மாற்றம் என்பது எப்ப நடந்திருக்குன்னா, எனக்கு வயித்துக்கு கூட சோறு இல்ல. அப்போ அதனால தான் இன்னைக்கு அண்ணன் சொல்ற மாரி, சேவ் த நேச்சர் நம்ம வந்து வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்றக்கூடிய தத்துவம், ஏன் இந்த தமிழ் சமூகத்து மண்டையில ஏற மாட்டேங்குதுன்னா, இன்னைக்கு நான் திரும்பவும் சொன்னேன்ல, மலைய உடைச்சு நான் வித்து திங்கலாம்ல. ஆமா. எனக்கு சோறு இந்தியாவில் கிடைச்சிருது. எனக்கு சோறு கிடைச்சிடாது. அந்த மலைய நான் பாதுகாக்கிறத விட, எனக்கு இந்த மலை இருந்தாலும் இல்லனாலும் பரவால்ல. சோறு கிடைச்சிருதுல்ல. இந்த இந்த மலைய உடைச்சு வர்ற வருமானத்த எனக்கு சொசைட்டில இது கௌரவத்த, அந்தஸ்த குடுக்குதுல்ல. ஆமா. அப்போ அண்ணன் சீமான் சொல்ற மாரி அடுத்த 20 வருஷம் கழிச்சு இந்த சமூகம் இப்படி மாறப்போகுதுன்னு சொல்றத நான் எதுக்கு ஏத்துக்கணும்? அப்பதான் நான் உயிரோட இருப்பனானே தெரியாதுல்ல. எவன் செத்தா எனக்கு என்ன? அப்போ திமுக இந்த சமூகத்துல கத்துக் கொடுத்த அரசியல் என்ன? ஒரே வார்த்தையில சொல்ல போனோம்னா, ஒரு 3 வார்த்தையில சொல்ல போனோம்னா, சுயநலம், பேராசை, அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்றாத. இதுதான் திமுக கத்துக் கொடுத்த அரசியல். இந்த 3 தான் திமுக கத்துக் கொடுத்த அரசியல். அப்போ இன்னைக்கு தமிழ்நாடு போற போக்க பார்க்கும் பொழுது, இன்னைக்கு திமுக உண்மையிலேயே சமூக நீதிய காக்குதா? இல்ல இந்த தமிழ் சமூகத்திற்கு பாதுகாப்ப குடுக்குதா? அப்படிங்கிற கேள்விலாம் எழுது. நாம் தமிழர் கட்சியை நோக்கி இன்னைக்கு எல்லாரும் குறிவைக்கக்கூடிய காரணம், நான் சொன்னதான், தொடக்கத்துல சொன்னதான். இன்னைக்கு இந்த அரசியல் குறிப்பாக அடுத்த தலைமுறை கிட்ட போய் சேர்ந்துருச்சு. புரியுதா? அப்போ ஒரு காலத்துல கருணாநிதி எப்படி அந்த அரசியலை எங்க அப்பா, உங்க அப்பா வச்சுக்குருவோம். அவரு அந்த 20, 21 வயசுல அந்த அரசியலை அவங்க புரிஞ்சு, அவங்க கேட்டு, அதுதான் உண்மைன்னு நம்பி ஓட்டு போட்ட மாரி இன்னைக்கு அண்ணன் சீமானோட அரசியல்ல மிகப்பெரிய மாற்றம் என்ன? இல்ல ஏன் இது பதறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அண்ணன் சீமான் மட்டுமே இந்த அரசியலை பேசல. இன்னைக்கு உங்கள போல, என்ன போல பல பேர் ஆய்வுபூர்வமாகவும் அரசியல பேசுறோம். சும்மா வெறும் பேப்பர் முரசொலிய பார்த்துட்டு நம்ம அரசியல் பேசல. அண்ணன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும்
நீங்க போய் தேடி படிக்கிறீங்க, ஆய்வு பண்றீங்க, உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்குறீங்க. இது சரிதானா? இதுல வரலாற்று ரீதியா என்ன உண்மை இருக்கு? இதுல பொருளாதார ரீதியா என்ன உண்மை இருக்கு? இதுல உளவியல் ரீதியா என்ன உண்மை இருக்குது? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த உண்மையை நீங்க அறிஞ்சிட்டு தான் இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளை போல பல உறவுகள் இன்னைக்கு வந்து இந்த களத்துல நிற்கும் பொழுது தர்க்க ரீதியாக அறிவுபூர்வமாக நம்ம கிட்ட திமுகவால ஜெயிக்க முடியல. அதனால இன்னைக்கு கடைசியாக இந்த தேர்தல் அப்படிங்கிறத நான் திரும்ப சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அண்ணன் சீமானுக்கும் சரி, நாம் தமிழர் கட்சிக்கும் சரி, இல்ல எந்த கட்சிக்கும் சரி, நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இந்த எலெக்ஷன் ஓட் இதுதான் இங்க உள்ள சிஸ்டம் இப்போதைக்கு. அப்ப அந்த இடத்துல அண்ணன் சீமான் இந்த தேர்தல் பாதையை தேர்ந்தெடுத்ததான் இன்னைக்கு இவங்க வந்து பதறதுக்கான முக்கியமான ஒரு காரணம். அண்ணன் சீமான் இந்த தேர்தல் பாதையை எடுக்காம அண்ணன் சீமான் ஒரு புரட்சியாளனாக ஒரு ரெவல்யூஷனிஸ்ட்னு சொல்லுவோம்ல, ஒண்ணும் இல்ல ஈவே ராமசாமி அவரே எடுத்துக்கோமே, அவர் இந்த சமூக சீர்திருத்தவாதின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி அண்ணன் சீமானையும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சமூகத்தின் மாற்றத்திற்கான அடையாளமா கொண்டு வந்து இன்னைக்கு எப்படி திமுகவிற்கு பெரியார் தேவையில்லை, ஆனா அந்த சமூகத்தை ஏமாத்துறதற்காக திமுக வந்து பெரியாரை வந்து தன்னோட புகைப்படங்கள்ல வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈவே ராமசாமி அவரை இன்னைக்கு இது பண்ணிட்டு தூக்கிட்டு வரும் பொழுது இன்னைக்கு மொத்தமாக இவங்க வந்து பதறி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப இவர் சீர்திருத்தவாதி இல்ல, இவரு அதிகாரத்தை கைப்பற்றணும் பாக்குறாரு. அதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு தமிழ் தேசியத்துல இருந்து ஒரு அதிகாரத்தை ஒருத்தர் அப்ப ஆயுத போராட்டமா அவர் எடுத்திருப்பாருன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கும் நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதில்லை, தீவிரவாத கூட்டம்னு என்னைக்கோ சொல்லி இந்த இயக்கத்தையே காலி பண்ணிருப்பாங்க. இப்பவே நாம் தமிழர் கட்சி மீது அந்த மாதிரியான கண்ணோட்டம் தான் வைக்கப்பட்டு அடக்குமுறை எல்லாம் நாம் தமிழர் கட்சி மீது வைக்கிறது. இங்கதான் நீங்க ஒரு தலைவனாக அண்ணன் சீமானை நீங்க வச்சு உச்சியில வச்சு பார்க்கும் பொழுதுதான் அண்ணன் சீமானுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் வந்து எந்தெந்த மாதிரி இருக்கும் நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இதுதான் சாதாரண மனுஷன் பார்த்துட்டு பயந்து ஓடுவான். உங்களுக்கு புரியுதா? ஒரு சாதாரண மனுஷனுக்கு அந்த பிரச்சனை எடுத்துக்க முடியாது. அவனுக்கு அதான் சொல்லப்பா, அவன் வீட்டுக்குள்ளேயே அவனை ஒரு சின்ன குறை சொல்லிட்டும் உடனே அவனுக்கு பொண்டாட்டி குறை சொன்னா, அவனுக்கு புள்ள குறை சொன்னாலும் என்ன எப்படி நீ கேட்கலாம், நான் அவ்வளவு கரெக்டானவன், எல்லாத்தையும் கரெக்டா செய்யறவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உறவுகளுக்கு அண்ணன் சீமான் மேல் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அது வந்து அவங்களுக்கு பதறத்தான் செய்யும். அதனால ஏன்னா இதுதான் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு தலைமை பண்புல உள்ள ஒருத்தருக்கும் இந்த அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கும் உள்ள மனித உளவியல் உள்ள அடிப்படை வித்தியாசமே. அப்ப அந்த இடத்துல இன்னைக்கு அண்ணன் சீமானை இவங்க என்ன மாதிரியான ஆயுதங்கள் கொண்டுலாம் இது பண்ணுவாங்கன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு ஒரு டெக்னாலஜி நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதில்லை. இதோட அடுத்த கட்ட பரிணாமமா இன்னைக்கு இலான் மஸ்க் வந்து மனித மூளைக்குள்ள வந்து மைக்ரோசிப்பை பொருத்திட்டான். மனுஷனையே இன்னைக்கு ஹியூமனாய்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இன்னைக்கு வந்து உங்க மூளையோட அந்த நெட்னு சொல்லுவாங்க, அந்த நியூரான்ஸ் மூலமாக தான் இன்னைக்கு ஒண்ணு இல்லை, நான் ஒரு வார்த்தை பேசுறேன்னா அந்த வார்த்தையை வந்து எனக்கு மூளைக்குள்ள போயிட்டு என்னோட இதுல வர்ற இந்த நானோ செகண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த வேகம் முழுக்க சயின்டிபிக்கலா இந்த மூளையில உள்ள அந்த நியூரான்ஸ் தான் அந்த இதை இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணும். இது பியூர் சயின்ஸ். அந்த டெக்னிக் அப்போ இன்னைக்கு இந்த அளவுக்கு டெக்னிக்கலா ஒரு பரிணாமத்திற்கு இந்த மனிதனம் போய்கிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு மனிதன் வந்து இந்த தமிழ் இனத்திற்காகவும் இந்த தமிழ்நாட்டிற்காகவும் அரசியல் பேசணும்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி தகர்க்கணும்னு சொல்லும் பொழுது இந்த டெக்னாலஜியை வச்சு நாளைக்கு ஃபேக் ஆடியோஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ எதிரி வந்து இதை வந்து ஆயுதமா பயன்படுத்துவான். இங்க சந்தேகம் யாருக்கும் வரும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எனக்கு தான் வரும். ஏன்னா நாம தான் உண்மையை தேடுறோங்கிற பேர்ல ரொம்ப எக்ஸ்ட்ராவும் சில உறவுகள் யோசிப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, கட்சியை விட்டு வெளியில போகக்கூடிய உறவுகள் கூட இன்னைக்கு அண்ணனை தனிப்பட்ட முறையில தான் விமர்சிக்கிறாங்களே ஒழிஞ்சி அதற்கான ஆதாரங்களை யாராலையும் கொடுக்க முடியல. எவ்வளவு பொய்கள், எவ்வளவு வன்மங்கள், எவ்வளவு அவதூறுகள், ஏன் ஒருத்தராலையும் நிரூபிக்க முடியல? அப்போ இன்னைக்கு இந்த அண்ணன் இந்த அதிகாரத்தை கைப்பற்றணும் சொல்லும் பொழுது அவர் மிக ஆழமாக ஆய்வு பண்ணி மிக அறிவுபூர்வமாக இந்த தேர்தல் பாதை தான் சரி, இந்த மக்களை நான் அரசியல் படுத்தும் பொழுது இந்த மக்கள் மொத்தமாக இந்த அதிகாரத்தை இந்த மக்களுக்கான அதிகாரமாக உணர்ந்து இந்த வாக்கை இன்னைக்கு அவங்க விற்க மாட்டாங்க. ஒரு சிம்பிள் கால்குலேஷன் சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணு இல்ல, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மற்ற கட்சியை சார்ந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, இல்ல நாம் தமிழர் கட்சி சார்ந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் சொல்லிடுறேன். ஒருவேளை 500 ரூபாய்க்கு நீங்க ஓட்டை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ஒரு நாளைக்கு 27 பைசா. 1000 ரூபாய்க்கு நீங்க உங்க ஓட்டை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 54 பைசா.
5,000 நீங்க ஓட்டை விக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிடைக்க போற வருமானம் ₹2.27. 10,000 நீங்க ஓட்டை விக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ₹5.27 29 15,000 விக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ₹8.21. ₹20,000 வச்சுக்கிருவோம், கற்பனை பண்ணிக்கிறோம். ஏன்னா 2026 என்ன நடக்கும்னே தெரியாது இந்த ஓட்டை எடுக்கிறதுக்கு. இப்ப ₹20,000 நீங்க விக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ₹10.21. அதிகபட்சமா சொல்றேன். ₹10.21 நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையும் தொலைச்சிட்டீங்க, உங்களுடைய அடுத்த தலைமுறை வாழ்க்கையும் தொலைச்சி இந்த தமிழ்நாட்டையும் தரிசு நிலமா மாத்த போறீங்களா அப்படிங்கிற கேள்வியோட இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த நேர்காணல இதோட நம்ம நிறைவு செய்துக்கலாம். மீண்டும் ஒரு முறை தமிழும் மரமும் அண்ணன் ஜெயப்பிரகாஷ் அவர்களோடு சந்திப்போம். அண்ணா, மிக்க நன்றி அண்ணா. ரொம்ப நன்றி தம்பி, உங்க கூட சந்திச்சதுல. உங்களுடைய பணியும் சிறக்கட்டும். இது அதான் சொன்னேன்ல, இது எல்லாமே நம்ம ஒருத்தருடைய ஒரு மிகப்பெரிய சமூக பொறுப்பா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அண்ணன் சீமானுடைய 14 வருட உழைப்பு இன்னைக்கு ஒரு சரியான கட்டத்துல வந்து நிக்குது. இந்த திமுக, பாஜக, இந்திய ஒன்றியம் எல்லாமே இன்னைக்கு வந்து கதறிக்கிட்டு நிக்க வேண்டிய கதற காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நாம் தமிழர். நாம் தமிழர்.